Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणम् काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर
जय शङ्करा शङ्करा हर हर शङ्करा 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 चन्द्रशेखरा आदिशङ्करा இல்லை பாருமா அனுஷா, இது என்னோட அபிப்பிராயமே தவிர இதை என்னோட முடிவாவோ தீர்மானமாவோ யாரும் எடுத்துக்க வேண்டாம். அதே சமயம் இந்த கருத்தை அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தாமல் என்னால் இருக்க முடியல. இந்த அபிப்பிராயத்தை பல விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து எது இந்த குடும்பத்துக்கு உச்சிதங்கிறத மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறேன். இப்போவும் நீங்கள் இதை ஏற்றுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஏன்னா சங்கரம் உங்கள் குழந்தை, அவன் மேலே என்னை விட உங்களுக்கு தான் பாத்தியதை ஜாஸ்தி. இருந்தாலும் இந்த ஆத்துக்கு மூத்தவங்கிற முறையில் இந்த அபிப்பிராயத்தை நான் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது சரியில்லை. ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு குடும்பத்தில் புள்ள குழந்தை பிறந்து கொடுத்துன்னா அந்த குழந்தைக்கு பூணல் போடணும் அப்படிங்கிறத சம்பிரதாயமாக நினைக்கிறது தப்பு. ஏன்னா அதோட தாற்பயம், நோக்கம், பின்னணி இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. இப்ப என்ன சொல்ல வரேள்? இவனுக்கு பூணல் போடவே வேண்டாங்கிறீளா? நான் அப்படி சொல்ல வரலம்மா. பூணல் போட்டே ஆகணும். சாமிநாதன் சொன்ன மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியாக இல்லாமல் அதோட தாற்பயத்தை புரிஞ்சுட்டு கிரமமாக பண்ணினா அது அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப சிலாகியம். உதாரணத்துக்கு கல்யாணத்தையே எடுத்துக்கோங்க. கல்யாணத்தோட புனிதத்துவமே மாறி போயிடுது. இதை பற்றி பெரியவாளே சொல்லியிருக்கா. மாங்கல்ய தாரணம் சொல்கிறமே அதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஒரு இடைச்சொருகள். எப்போ எப்படி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சங்கரனுடைய உபநயனத்தை பொறுத்தவரை எங்களுக்கு என்ன தோன்றதுன்னா, சந்திரசேகரனுக்கு வேற உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ணணுமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணால் தேவையில்லை. எதுக்காக இதை பண்ணுறோம்? இந்த குழந்தை பிரம்மத்தை நோக்கி போகணும். அதுக்கான வைபவம் தானே இது. கிராண்டாக பண்ணால் ஒரு பக்கம் பணம் விரயமாக இருந்து, இன்னொரு பக்கம் அதோட புனிதத்துவத்துக்கு முக்கியம் இல்லாமல் போகிறது. அங்கே வாத்தியார் பாட்டுக்கு மேடையில் மந்திரம் சொல்லிட்டு இருப்பார். இங்கே ஆளுக்கு அரட்டை அடிச்சுன்னு மொபைலில் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருப்பா. இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷனை வீடியோ எடுக்கிறது. வீடியோக்கு தான் முக்கியத்துவம் இருக்குமே தவிர வேத மந்திரத்துக்கும் ஹோமத்துக்கும் முக்கியத்துவம் யாரும் கொடுக்கறதில்ல. இன்னொன்று, இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கிராண்டா படாடோபமாக விமர்சையாக பண்ணினா ஊர்க்கண்ணே பட்டுடுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. கண் திருஷ்டி வேற. திருஷ்டியை பற்றி உனக்கு வேணா வேற அபிப்பிராயம் இருக்கலாம். ஆனால் அந்த திருஷ்டியெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு ஆத்தோடையே இந்த சுபகாரியத்தை பண்ணலாங்கிறது அப்பாவோட அபிப்பிராயம். ஸோ ஃபங்க்ஷனுக்காக இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணினது, ஹால் புக் பண்ணினது, இதெல்லாம் கேன்சல் பண்ணினா மட்டும் பணம் வேற இல்லையா? அப்படி இல்லைம்மா. இவ்வளவு கிராண்டாக ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறோம். எது பெட்டர்னு தோன்றதுன்னா, சிம்பிளாக ஆடம்பரம் இல்லாமல் வைதிக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனாவசியமான வேஸ்டேஜ் எல்லாம் தவிர்த்துட்டு பண்ணுற ஃபங்க்ஷன் தான் பெட்டர்னு எனக்கு தோன்றதும்மா. இதைத்தாம்மா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீயும் கொஞ்சம் யோசனை பண்ணினா நல்லது. ஆமாம்மா, கல்யாணத்தை எடுத்துட்டோம்னா சாப்பாடு எவ்வளவு வேஸ்ட் ஆகுது தெரியுமா? இதை பற்றி வேதத்தில் அன்னம்னா நிந்தியார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாப்பாட்டை இப்படி அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுறதால தான் பஞ்சம் பட்னி எல்லாம் வருது. கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது தெரியுமா? அதெல்லாம் பற்றி யாருமே கவலைப்படுறதா தெரியல. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பார்க்குறச்ச அப்பா சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனை சிம்பிளாக வச்சுக்கலான்னு தோன்றுறது. அப்பா, தாத்தா, நாங்கள் இங்கே ஒரு பிளானோடு தான் வந்திருக்கோம்.
அது ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சங்கரனோட உபநயனத்தை இங்கே வச்சு பண்ணுறது தான் எல்லா விதத்துலேயும் நல்லதுன்னு நினச்சோம். நீங்கள் அந்த திரிகால சந்தியாவந்தத்தை பற்றி சொன்னேன் இல்லையா? நானும் 2 வேளை விடாமல் தொடர்ந்து சந்தியாவந்தனம் பண்ணுறேன். சங்கரனும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 3 வேளையும், அதாவது திரிகால சந்தியாவந்தனம் பண்ணுறதுன்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா காலதேச வர்த்தமானத்துப்படி நம்ம நடந்துக்க வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் சங்கரன் சமிதாதானம் உட்பட அத்தனையும் பண்ணுவான். என்னடா சங்கரா? அப்பா, நான் டெய்லி 3 டைம்ஸ் சந்தியாவந்தனமும் அண்ட் வாட் டிட் யூ சே சமிதாதானமும் பண்ணுவேன். ஏன்னா நான் இங்கே வந்த 10 நாளில் எல்லாத்தையும் கீனாக அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கேன். மோரோவர் மகா பெரியவாளை பற்றி கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் எவ்வளோ கிரேட்டுன்னு புரிஞ்சுட்டேன். I am very proud to be born in this family and I will definitely do Trikala Sandhyavandanam and other Anushtanams. ஏண்டா இதை தமிழ்லையே சொல்லலாமே. ஸோ நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதில் எங்களுக்கு பூர்ண சம்மதம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆசை மாதிரி இந்த ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ணணும்னு எங்களுக்கும் தோணித்து. எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஆடம்பரமாக இந்த ஃபங்க்ஷனை பண்ணணும்னு இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையா அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அது என்னன்னா சந்துரு, நான், அப்பா, தாத்தா எல்லாரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு அபிப்பிராயப்பட்டோம். இந்த முடிவை உங்க மேல திணிக்கணுங்கிறது எங்க எண்ணம் இல்லடா. சந்துரு, நீயும் சரி அனுஷாவும் சரி எங்க முடிவை வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. மகாபெரிவா சொன்னதுதான் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுபடி ஆடம்பர அனாவசிய செலவுகளை குறைச்சிட்டு அந்த தொகையை வைதிகம் பண்ணி வைக்கிறவாளுக்கு கொடுக்கலாம் இல்லையா? சில பேருக்கு தோணும், ஏன் இவாளுக்கு இவ்வளோ கொடுக்கணும், ஏன் இவா வைதிக காரியங்கள் பண்ணி வைக்க இவ்வளோ டிமாண்ட் பண்றா அப்படின்னு. ஆனா நாம ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்கணும். அந்த வேதங்களை அவ அபியாசம் பண்றதுக்கும் அத்தியனம் பண்றதுக்கும் எத்தனை வருஷங்களை ஸ்பெண்ட் பண்ணிருப்பா. அதை யோசிச்சு பார்த்தா அவ அதிகம் கேட்கிறான்னு நமக்கு தோணக்கூடாது. ஒரு ஹால் புக் பண்றதுக்கு, கேட்டரிங் அரேஞ்ச் பண்றதுக்கு எதுவுமே யோசிக்காம ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நாம கொடுக்குறோம். ஆனா விவாகமாகட்டும், உபநயனமாகட்டும், இல்ல வேற வைபவமாகட்டும், அத சாஸ்திர சம்பிரதாயத்தோட பண்ணி வைக்கிறவான்னு வரும்போது நாம சிக்கனத்தை கடைபிடிக்கிறோம். பார்க்க போனா அவாதான் பிரதானமானவா. நமக்கு அதை பத்தின நாலேஜ் எதுவுமே கிடையாது. அவா நம்மள கைட் பண்றா. அஃப்கோர்ஸ் இதுல 2 விஷயம் இருக்கு. வேதங்களை படிச்சு நன்னா தெரிஞ்சுண்டு பண்ணி வைக்கிறவாளும் இருக்கா, தெரிஞ்சா மாதிரி பண்ணி வைக்கிறவாளும் இருக்கா. ஆனா விஷயம் தெரிஞ்சு நன்னா பண்ணி வைக்கிறவா they should be suitably compensated. அதனாலதான் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுபடி நடந்துட்டா நன்னா இருக்கும்னு நாங்கெல்லாம் அபிப்பிராயப்படுறோம். இந்த பாருமா அனுஷா, எங்களோட அபிப்பிராயத்தை தெரிவிச்சிட்டோம். நீ நன்னா யோஜனை பண்ண. உன் முடிவு எதுவாக இருந்தாலும் அதுக்கு குறுக்க நாங்கள் நிற்க மாட்டோம், வேண்டான்னு தடுக்கவும் மாட்டோம். ஆனால் என்னோட அபிப்பிராயப்படி நீ நடந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதான். Give me some time to think.
appearances are deceptive. வெளிநாட்டில் 2 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்கா. ஒன்று, உத்தியோகத்துக்காக நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டில் வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம கலாச்சாரத்தை மறக்கக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும், நாள் கிழமையாக இருந்தாலும், இல்லை விசேஷங்களாக இருந்தாலும் ஸ்ரத்தையாக கடைப்பிடிச்சிட்டு வரா. அதே மாதிரி இன்னொரு கேட்டகரியும் இருக்கா. நம்ம பண்பாடு, கலாச்சாரம், சம்பிரதாயம் எல்லாத்தையும் கேலியும் கிண்டலும் பண்ணுறது, கடைப்பிடிக்க முடியாத சில பழங்கால பழக்க வழக்கங்களை கலாச்சார பண்பாடுங்கிற பேரில் விடாமல் கடைப்பிடிக்கிறது சரியில்லை அப்படின்னு. இந்த பாருமா அனுஷா, இது என்னோட அபிப்பிராயமே தவிர இதை என்னோட முடிவாவோ தீர்மானமாவோ யாரும் எடுத்துக்க வேண்டாம். சங்கரம் உங்க குழந்தை, அவன் மேல என்னை விட உங்களுக்கு தான் பாத்தியதை ஜாஸ்தி. இருந்தாலும் இந்த ஆத்துக்கு மூத்தவங்கிற முறையில் இந்த அபிப்பிராயத்தை நான் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது சரியில்லை. जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर. என்னாச்சு அனுஷா, டிஸ்டர்ப்டாக இருக்க? டிஸ்டர்ப்டாக இல்லை, யோஜனை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கேன். ஓ, கிவ் மீ சம் டைம் டு திங்க்னு சொன்னியே, அதை பற்றியா? நாட் ஓன்லி தட், ஸ்ரீமதி, த மீட்டிங் வித் ஸ்ரீமதி எனக்கு சரி சமமா, ஆனால் டோட்டலி ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுற கேரக்டர். என்னது கேரக்டரா? எஸ், ஆல் ஆஃப் அஸ் ஆர் மியர் கேரக்டர்ஸ் ஆன் திஸ் எர்த். ஸ்ரீமதி சொன்ன விஷயம் உன்னை அவ்வளோ பாதிச்சிருக்கா? பாதிப்பு ஏற்படுத்தலை, ப்ரொவோக் பண்ணியிருக்கு, தூண்டி விட்டுருக்கு, ட்ரிகர் பண்ணியிருக்கேன் என்னோட சிந்தனையை. அதே மாதிரி தாத்தா சொன்னார் இல்லையா, சில சமயம் அதிகமாக படித்தவாதான் அதிகமாக கேள்வி கேட்பாள்னு. மேபி நான் அதிகமாக கேள்வி கேட்குறேனோ என்னோ. ஆனால் ஒன் திங் இஸ் ஃபார் ஷுர், என்ன மாதிரி எத்தனையோ அனுஷாக்கள் இருக்கா, seeking answers to their questions, much stronger questions. புரியுது அனுஷா, பட் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், உன்னை யாரும் வெறுக்கலை, வேண்டாதவனு ஒதுக்கலை. சாயங்காலம் பேசும்போது தாத்தா கூட என்ன சொன்னான்? இந்த பாருமா அனுஷா, எங்களோட அபிப்பிராயத்தை தெரிவிச்சிட்டோம். நீ நன்னா யோஜனை பண்ணு. உன்னோட முடிவு எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் குறுக்க நிற்க மாட்டோம், வேண்டான்னு தடுக்கவும் மாட்டோம். ஆனால் என் அபிப்பிராயப்படி நீ நடந்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவ்வளோதான். ஸோ தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சந்துரு, இந்த வயசான வாழலாம் இருக்காளே, வெரி வெரி ஷ்ரூட், ரொம்ப சாமர்த்தியசாலி. அதுவும் நம்ம தாத்தாவை கேட்கவே வேண்டாம். மகா பெரியவாளோட 30 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கார். ஸோ ஹீ நோஸ் ஹவு டு புட் திங்ஸ் அக்ராஸ். நீ என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொன்னார். அதே சமயம் நான் என்ன முடிவு எடுக்கணுங்கிறதையும் அவர் ரொம்ப தெளிவாக கம்யூனிகேட் பண்ணிட்டார். அண்ட் இப்போ இந்த பெரியவாளோட படத்தை நான் கேஷுவலாக தான் பார்த்தேன். ஆனா அவர் என்னை ஒத்து பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு. And this is the first time ever I have been feeling like this. அனுஷா,
உன்னோட ப்ரெடிகமெண்ட், உன்னோட தர்ம சங்கடம் எனக்கு ரொம்ப நன்னா புரியுறது. என்னோட தரப்புலேருந்து நான் ஒன்றே ஒன்று சொல்லலாமா? யூஎஸ்லேருந்து நம்ம வந்ததுக்கு பிரதான காரணம் என்ன? சங்கரனுக்கு பூனல் போடணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுன்றது தானே. என்னோட லிமிட்டட் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், நம்ம இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தினா அதில் தான் நமக்கு அதிக சந்தோஷம் இருக்குது. இன்ஸ்டட் நம்மளோட முடிவை இன்னொருத்தர் மேலே திணிச்சோன்னா அது யாருக்குமே பயனில்லாததாக போயிடும். இப்போ நீயே நினச்சிப்பாரு, இந்த பூனலை சிம்பிளாக ஆத்தோடையே வச்சுக்கலான்னு நீயே எல்லாட்டையும் சொன்னேன்னா எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்படுவா, ஒன்று இன்னும் உயர்வாக சொல்லுவா. உங்களுக்கே தெரியும், இந்த உயர்வா நினைக்கிறது, தாழ்வா நினைக்கிறது, எல்லாரும் என்னையே புகழணும்னு எதிர்பார்க்கறது, இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை மை கன்விக்ஷன். தெரியும் அனுஷா, அதை நான் டிஸ்பியூட் பண்ணலை. இன்ஃபேக்ட் உன்னோட அந்த ஆட்டிடியூடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ வெரி ஸ்ட்ராங் கன்விக்ஷன். நாட் ஓன்லி தட், உனக்கே தெரியும் ஐ ஹவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். உன்னை நான் என்றைக்கும் விட்டு கொடுத்ததில்லை, விட்டு கொடுக்கவும் மாட்டேன். பிகாஸ் இந்த 12 வருஷ டுகெதர்னஸில் நான் உன்னை ரொம்ப நன்னா புரிஞ்சு வச்சுருக்கேன். ஐ நெவர் denied that. அண்ட் டில் டேட் நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நான் சொன்னதே கிடையாது. நம்ம கல்யாணத்தும் போது உன் கையை பிடிச்சிட்டு 7 அடி எடுத்து வச்ச போது ஒரு சங்கல்பம் எடுத்துனேன் இல்லையா? அதாவது இன்று முதல் நாம் இருவரும் சேர்ந்தே வாழ்வோம், சேர்ந்தே சிந்திப்போம், சேர்ந்தே செயல்படுவோம்னு. எல்லாமே சேர்ந்தே தான், நோ டிஸ்கிரிமினேஷன் அட் ஆல். ஆனால் இத்தனை வருஷத்தில் இன்னைக்கு முதல் தடவையா உன்கிட்ட ஒரு வேண்டுகோள். சங்கரனோட உபநயனத்தை ஆத்தோடையே பண்ணுவோம், சிம்பிளாக பண்ணுவோம். இது நானே எல்லார்ட்டையும் தெரிவிச்சுடுறேன். அனுஷா, உனக்கு ஒருவேளை தோணி இருக்கலாம், இந்த கிழமை தன் காரியத்தை ரொம்ப சாமர்த்தியமாக சாதிச்சுட்டான் அப்படின்னு. யூ செட் இட் தாத்தா. லாஸ்ட் நைட் நான் இதே தான் சந்திரோட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் குத்தமாக சொல்லலை, உங்களை பாராட்டி தான் சொல்லிட்டு இருந்தேன் தாத்தா. இது சாமர்த்தியம் இல்லை, ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத சொன்னேன். யதார்த்த வாழ்க்கை. இந்த யதார்த்த வாழ்க்கையை பற்றி மகாபெரிவா பல இடங்களில், பல சந்தர்ப்பங்களில், பல சொற்பொழிவுகளில் வலியுறுத்தி சொல்லியிருக்கா. உண்மையில் வாழ்க்கை தரங்கிறது வெளி வஸ்துக்களை பெருக்கிக்கிறதுல இல்லை, தரமான வாழ்க்கைங்கிறது மன நிறைவோடு வாடுறது தான். தேவைகள் அதிகமாக்கிண்டு அதுக்காக ஆளா பறக்கிறதுனால ஒருத்தருக்கும் நிறைவு கிடைக்காது. இதை பிரத்யட்சமாக பார்த்துட்டு இருக்கோம். என்ன நான் சொல்கிறது புரியுறதுன்னா? மகா